சில நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஸோ நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான டவுன் மூவ்மெண்ட் இருந்தது. அதாவது 24,600ல இருந்து ஒரு 300 டு 350 பாயிண்ட் வந்து டவுன் மூவ்மெண்ட் இருந்தது. கடைசியா வந்து ஒரு 60 பாயிண்ட் ரெக்கவரி ஆச்சு. பட் அந்த ரெக்கவரி வந்து ஹோல்ட் ஆகல. ஸோ இன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம சார்ட் ஷேர் பண்ணிடலாம். இப்போ இன்னைக்கு வந்து ஃபெட் மீட்டிங் இருக்கு. ஸோ அதோட அவுட்கம் என்ன வருதோ அதை பொறுத்த அளவுல வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு முன்னமே வந்து நம்ம மார்க்கெட் வந்து பையரையோ செல்லரையோ வந்து அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நேற்று நடந்த மாதிரியே தான் வந்து இங்க நடந்திருக்கு. ஸோ நேற்று என்னன்னா, நேற்று மீன்ஸ் மண்டே என்னாச்சு, இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் கேண்டில் வந்து கண்டினியூஸா வந்து ஒரு 4 கேண்டில்ஸ் வந்து நெகட்டிவ் ஆயிருக்கு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து லாஸ்ட் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் வந்து ரெக்கவரி ஆச்சு. ஸோ சேம் திங் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமையும் இதே தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன வாய்ப்பு, அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்னைக்கு வரக்கூடிய செஷன்ல வந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, 430. ஸோ இந்த ஏரியா வந்து 430 நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணிடுறேன். இந்த ரெட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் லெவலா வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரைஸ் லெவல் போட்டுருக்காங்க 430. ஸோ 440 கேன் பி ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,330 சேம் இந்தியா மார்க்கெட் என்ன க்ளோஸ் ஆச்சு அந்த லெவலில் தான் ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ காலையில 6:30க்கு அப்புறம் வந்து எதுவும் கேப் அப் ஆனா கூட ஸோ இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னாக்கா we can go for புட் பையிங். ஸோ புட் பையிங் வந்து நமக்கு எஸ்எல் என்ன இருக்கும், இது வந்து எஸ்எல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எல் எதை வச்சுக்கலாம், எஸ்எல் வந்து இந்த லெவல் வந்து எஸ்எல் வச்சுக்கலாம். நம்ம இந்த லெவல் என்ன லெவல், இங்க 540 இருக்கும். 540. இந்த லெவல் 520 கேன் பி புட் எஸ்எல் ஃபார் திஸ் லெவல். 520 வந்து எஸ்எல் நம்ம வந்து வச்சுக்கலாம் புட் பை பண்ணோம்னா. அப்புறம் வந்து டவுன் சைடு மூவ்மெண்ட் என்ன வாய்ப்பு இருக்கு, இப்போ டவுன் சைடு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுனாக்கா, கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னாக்கா இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் அண்ட் ரிவர்சல் வந்து ஆன இடம். ஸோ இந்த இந்த இடத்துல உள்ள பையரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து செல்லரோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட். இந்த டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டார்கெட் வந்து 150. ஸோ 150 டு 140 வந்து சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா 150 டு 140 கேன் பி ஆக்ட் அஸ் சப்போர்ட். ஸோ இன்னைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24,400 வந்து நமக்கு ஃபைவ் அவுட் லைன்ல இருந்து 24,430 அந்த லெவல்ல வந்து 430 420 லெவல்ல வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு புட் பை பண்ணிக்கலாம். பை பண்ணிட்டு அதோட எஸ்எல் பாத்தீங்கன்னா 520. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 24,150 140 லெவல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளோட எஸ்எல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எஸ்எல் என்ன போட்டுருக்கோங்க இதுல வந்து இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, திஸ் கேன் பி எஸ்எல் 2460 வந்து எஸ்எல். ஸோ this is the support level. 2450 and 150 zone can be accessed as a support level. Resistance வந்து 24,440 to 520. ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கோட நிஃப்டியோட லெவல் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கணேசன் சர்மவேல் signing out until we meet again.